ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பார்த்தீங்களா? இது ஒரே சிங்கிள் பூ தான். ஒயிட்டு, நல்ல பியூர் ஒயிட்டு. எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். இது பேர் வந்து நந்திவட்டை. இது வாங்க பார்க்கலாம். மார்னிங் நான் பார்த்த உடனே அந்த ஒரு பூ தான் நினச்சேன் நான். அது எடுத்து எப்போவுமே அந்த மாதிரி பூத்துச்சுனாக்கா விநாயகருக்கு வச்சிருவேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூ ஒன்று பூத்துருக்கு. பரவாயில்ல, 2 பூ பூத்துருக்குன்னுட்டு. ஆனால் இதை விட ஒரு அதிசயம் என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக 6 மொட்டு இருந்தது இதில். சரி பூக்கட்டும், 1 பை 1 பூக்கும் தான் நினச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா என்னடா இது கீழே இவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்ட்டு எடுத்து பார்த்தாக்கா 5 பூ பூத்துருக்கு அப்படியே. நந்தி ஒட்டைன்னு பேர். நல்ல ஸ்மெல்லு. ஆனால் ஒரு 2 டேஸ் இருக்குது இது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வதங்கிடும். நல்ல வாசனை, பியூர் ஒயிட்டு வேறு இது. ஸோ ஆக்சுவலாக இந்த செடி எப்படி வந்ததுனாக்கா, கல்யாணத்தில் கொடுப்பாங்க இல்லையா, தேங்காய் சாத்துக்குடி பை அந்த மாதிரி போட்டு தருவாங்கள்ல, அதில் இந்த செடி கொடுத்தாங்க. இது கொடுக்குறப்ப குட்டி செடி இது இந்த மாதிரி குட்டி செடியாக இருந்துச்சு. அதை அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்தி இவ்வளோ பெருசாக வந்துட்டு நிறைய டக்குன்னு மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ தான் எனக்கு இதில் வந்து 6 மொட்டு இருக்குது. இது நடுவில் ஒரு மொட்டு இருக்குது. அது எங்கே அது இருக்குது பாருங்கள். அது ஒரு மொட்டு பேலன்ஸ் இருக்குது. இது 5 பூ பூத்துருச்சு. சூப்பராக இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது பார்த்தோன்னே. சரி, ஓகே, ஒரே டைமில் இது 1 பை 1 தான் பூக்கும். ஒன்றா தான் பூக்கும். ஒரு 1 வீக்ஸ் ஒன்ஸ் ஒன்று பூக்கும், இல்லை 2 நாளைக்கு ஒன்று பூக்கும். மொட்டுங்க பொறுத்து இருக்குது. இதில் ஒரே மொட்டு ஒரே சைஸாக இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் ஃபுல்லாக பூத்துருச்சு. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நந்திவட்டை பூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.